ஹாய் ஹலோ வெல்கம் டு மூவிஸ் அண்ட் அஸ்பெக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா குமார சம்பவம் அப்படின்ற மூவி தான். இது வந்து குமரன் நடிச்சிருக்காரு. இவர் வந்து இந்த பாண்டியன் ஸ்டோர் ஃபஸ்ட் பார்ட் சீரியல் வந்துச்சுல்ல, அதில் வந்து கதிரை வந்து நிறைய பேரோட மனசில் இடம் பிடிச்சவர். இவர் வந்து நிறைய பேர் சீரியல் பார்க்குற நிறைய உமன்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இவரை நல்லாவே தெரியும். ஸோ அவர் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் மூவி இது. அண்ட் இந்த மூவி வந்து ஒரு டார்க் காமெடி ஜேனரில் வந்திருக்கு. இது வந்து எப்படின்னா ஒரு மர்டர் மிஸ்ட்ரிலேயே கொஞ்சம் காமெடி கலந்து சொல்கிற மாதிரி, அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு ஜென்னரில் வந்திருக்கு. ஸோ இது என்னென்னா வந்து ஆக்சுவலாக ஸ்டோரி என்னென்னா, படத்துக்கு குமரனோட வீட்டில் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருக்கார், வாடகை ரெண்ட்டுக்கு இருக்கார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் சீனில் மர்மமான முறையில் இறந்துடுறாரு. அவர் ஏன் இறக்குறாரு, அவர் இறந்ததுனால யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட், அண்ட் அவர் வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டுன்றதுனால நிறைய கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டு நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்க பண்ண தப்பெல்லாம் சுட்டி காமிச்சு அந்த கம்பெனிஸ் எல்லாம் மூட வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவரை யார் கொலை பண்ணுறா அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து ஒரு பரபரப்பான இன்வெஸ்டிகேஷனாக இல்லாமல் இது ஒரு காமெடி ஜெனராக, டார்க் காமெடி ஜெனராக இருக்கிறதுனால அது வந்து ஒரு காமெடியான மோட்லேயே போயிட்டுருக்கு மூவி. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து குமரன் வந்து ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ அவர் படம் எடுக்கிறதுக்கு காசு தேவைப்படுது. அப்போ வந்து அவங்க தாத்தா கிட்ட சொல்லி அவங்க வீட்டை விற்க அவர் ஓகே பண்ணிடுறாரு. அந்த வீட்டை விற்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கொலை அந்த வீட்டில் நடந்ததுனால அந்த வீட்டுக்கு ரேட்டும் குறையுது. ஸோ இவர் வந்து அந்த கொலை கேஸ் இவரும் சீக்கிரமாக இந்த வீட்டில் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனையும் நடந்திருக்கு, குமரனுக்கும் அந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட்க்கும். ஸோ இவரே கூட கொலை பண்ணிருக்கலாம், இவரும் ஒரு சஸ்பெக்டாக தான் இந்த கேஸில் இருக்கார். ஸோ யார் அந்த பர்சனை கொலை பண்ணால் குமரன் தான் பண்ணாரா இல்லை வேறு யாரும் பண்ணாங்களா, அவர் அந்த வீட்டை விற்றாரா, மூவி எடுத்தாரா அப்படின்றது தான் படத்தோட ஸ்டோரியாக வந்து ஒரு டீசெண்டான ஸ்டோரி, 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் ஸ்க்ரீன் பிளேயுமே வந்து சூப்பராக எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சுமார்னு சொல்ல முடியாது, பட் வந்து செகண்ட் ஹாஃபில் இருந்த அந்த காமெடி எலிமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லைட்டாக மிஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஆவரேஜான காமெடிஸில் தான் போச்சு, பட் செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம காமெடி எழுதியிருக்காங்க. அண்ட் அந்த காமெடி எழுதுனது மட்டும் இல்லாமல் அதை எக்ஸிக்யூட் பண்ணதும், இப்போ நம்ம பேப்பரில் சில சீன்ஸ் எழுதுகிறப்ப காமெடியாக நமக்கு தோணும், பட் ஆக்டர்ஸை வச்சு அது எடுக்கிறப்ப அந்த சீன் வந்து அதே மாதிரி காமெடியாக வருமானா அதுக்கு கேரண்டி கிடையாது. பட் வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் வர எல்லா சீன்ஸுமே வந்து மேக்ஸிமம் ஒரு 10 காமெடிஸ் வைக்கிறாங்கன்னா அதில் 9 காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சில காமெடிஸ்லாம் வந்து தேட்டரில் ஃபுல் ஆடியன்ஸோட பார்க்குறப்ப நல்லா விழுந்து சிரிப்பாங்க, பட் வீட்டில் வந்து ஓடிடியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்காது. பட் இது வந்து ஆக்சுவலாக நான் ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய தியேட்டரில் தான் பார்த்தேன். ஏன்னா இந்த மூவி வந்து அந்தளவு ரீச் கிடையாது, ப்ரமோஷனும் பெருசாக பண்ணல, ரிலீஸும் கிராண்டாக பண்ணல, சின்ன மூவி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய தியேட்டரில் கூட எல்லாரும் வந்து மனசு விட்டு ஆர்கானிக்காக சிரிக்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த கும்பல் எல்லாரும் சிரிக்கிறப்ப நமக்கு வர சிரிப்பு வேறு, பட் ஒரு ஆர்கானிக்காக ஒரு சிரிப்பு வருது இந்த மூவியில் நிறைய சீன்ஸில் வந்துச்சு. அது ஒரு பெரிய ப்ளஸ். அது செகண்ட் ஹாஃபில் அந்த மாதிரி நிறைய நடக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஓரளவு ஆவரேஜாக எழுதியிருக்காரு. ஸோ ஸ்க்ரீன் பிளேக்கு 8 அண்ட் டேரக்டராக வந்து 9 மார்க்ஸே தரலாம். ஏன்னா அந்த காமெடி போர்ஷன்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் எடுக்கிறதோ அது வந்து ஸ்டன் கோரியோகிராஃபர் பார்த்துப்பார், இல்லைனா வந்து ஒரு எமோஷ்னல் சீன்ஸ் எடுக்கிறது, எமோஷ்னல்லாம் கொஞ்சம் ஆக்டர் வந்து மெனக்கெட்டு நடிக்கிறது அதெல்லாம் ஓகே. பட் வந்து அந்த காமெடி சீன் வந்து அந்த சின்னதாக அந்த டைமிங் மிஸ் ஆச்சுன்னா சிரிப்பு வந்து நிறைய பேருக்கு வராது, அந்த காமெடியே வந்து கரெக்டாக லேண்ட் ஆகாது. அதை கரெக்டாக பண்ணிடுறாரு. டேரக்டர் வந்து பாலாஜி ஸ்ரீதர் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இந்த காதலில் சொதப்பது எப்படின்ற அந்த மூவியில் வந்து ஒரு பழைய காதலியோட கல்யாணத்தை திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுவார்ல, அந்த கேரக்டரில் பண்ணியிருப்பார்ல, அவர் தான் இந்த மூவியோட டேரக்டர். டேரக்ஷனுக்கு 9 மார்க்ஸ் தரலாம், ஸ்க்ரீன் பிளே 8 மார்க்ஸ் தரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீட் ஆக்டர் குமரன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கவங்க ஏதோ நியூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. குமரன் வந்து ஒரு நியூ ஃபேஸ் மாதிரி தெரியல, ஏன்னா வந்து அவர் ஆல்ரெடி சீரியல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர். ஸோ அவரோட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஃபீமேல் லீடுமே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க, 8 மார்க்ஸ் தரலாம். நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக்கும் இந்த மூவிக்கு தேவையான அளவு டீசெண்டாக இருக்குது, 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட்டிங் கேஸ்ட்டு அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக வரவங்க, அண்ட் தாத்தாவாக வரவங்க, குமரனுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸாக வரவங்க, அவரோட சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் வர ஒரு 3 வில்லன் எல்லாருமே வந்து இந்த ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதை டீசெண்டாக பண்ணியிருக்காங்க, 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங்குமே அப்படி தான். இந்த மூவிக்கு தேவையான ஒர்க்கை டீசெண்டாக பண்ணியிருக்காங்க, 8 மார்க்ஸ் தரலாம். பட் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இந்த மூவிக்கு இன்னும் நல்லா ப்ரொமோஷன் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லாத மூவிக்கெலாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணி அப்படி பில்டப் பண்ணுறாங்க. ஒரு நல்ல காமெடி மூவி வந்து வரதே ரேராக இருக்குது. இப்போ டார்க் காமெடி ஜெனராக சூதுகம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அது வந்து விஜய் சேதுபதி சார் இருந்ததுனால கொஞ்சம் ரீச் அவுட் ஆகி வெளியே வந்துச்சு.
இப்போ அதே மூவி ஒரு நியூ ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ ரீச் கிடச்சிருக்குமான்றது டவுட்டு தான். ஸோ இந்த மூவி அதே மாதிரி தான் ஒரு நியூ ஃபேஸ் பண்ணுறதுனால ஒரு நல்ல ரிசப்ஷன் கிடைக்காம போயிருக்கலாம். மேபி இது ஓடிடியில் ரிலீஸ் ஆகிட்டப்போ நிறைய பேர் பார்த்துட்டு செம காமெடியாக இருக்கேன், நல்ல மூவியாச்சு, தியேட்டரில் பார்க்கலன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. பட் வந்து இதை வந்து எப்படி சொல்கிறதுனா, இதை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கலாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இது வந்து இந்த மூவி வந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் வந்திருக்கு. பெருசாக ஸ்க்ரீன்ஸே கிடைக்கல. இப்போ நானே வந்து ஒரு ஷோ பார்க்குறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சென்னை கிட்ட தான் போய் பார்த்துட்டு வர வேண்டியதாக இருக்குது. நம்ம சரௌண்டிங்கில் எங்கேயும் தியேட்டர்ஸில் படம் எடுக்கலை. ஸோ அப்படி இருக்கிறப்ப ப்ரொமோஷன்ஸ் கரெக்டாக பண்ணி ரிலீஸ் டேட் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே இந்த படம் தியேட்டருக்கெல்லாம் நல்லா பண்ணணும். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மூவி தியேட்டரில் பார்க்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க, அதாவது தியேட்டர்ஸ் பக்கத்தில் வீடு இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். சூப்பரான என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். மற்றவங்களாம் ஓடிடிக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்ல படம், நல்ல காமெடியாக இருக்கும். ஓடிடி வந்தோன்னே பாருங்கள். இந்த மூவிக்கு வந்து ஒரு 81 மார்க்ஸ் ஃபுல்லாக வருது. ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாரான காமெடிஸாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா கலகலப்பாக போகிறதுனால ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஒரு நல்ல காமெடி படம் பார்த்த ஃபுல்ஃபில்மெண்ட். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.